ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவ ஆவியானவரை பற்றிய செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் நம்மை நிறைக்கும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைக்கும்படி சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியோடைய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாஞ்சையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 37வது வசனத்தில் வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் நின்று எல்லா மக்களையும் பார்த்து அவர் கூப்பிட்டு சொல்கிற ஒரு காரியம், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. யூத மக்கள், இஸ்ரவேலர் அநேக பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அதில் ஒரு பண்டிகை த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னக்கிள்ஸ், அதாவது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாள், அப்படின்னா அந்த பண்டிகையை நிறைய நாள் கொண்டாடி இருக்காங்க. பண்டிகையுடைய கடைசி நாள். இப்போ பண்டிகை என்று சொன்னாலே ஜனக்கூட்டம் இருக்கும். இப்போ ஒரு ஜனக்கூட்டத்தில் இயேசு நின்று சொல்கிறாரு, சத்தமிட்டு, ஒரு தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. இப்போ இந்த கூடார பண்டிகை என்ன பண்டிகை என்று சொல்லி பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வனாந்திரத்தின் வழியாக கடந்து போகிறாங்க. அங்கே தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, கூடாரம் இல்லை, வெயில், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர்கள் கூடாரத்தில் தங்கியிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் போன்னு சொன்னாரோ கூடாரத்தை தூக்கி கொண்டு போக வேண்டும். அவருடைய ஒரு வாழ்க்கை ஒரு டெம்பரரி ஷெல்டரில் தான் இருந்துச்சு. ஒரு பர்மனண்ட் ஹவுஸ், they did not have a permanent house. நம்மளாம் கல்லை கட்டி ஒரு இடத்துல வீடு இருக்கோம் இல்லையா, அப்படி இல்லை. ஆண்டவர் கூடாரத்தைன்னு சொன்னால் எடுத்துகிட்டு என்ன செய்யணும், இஸ்ரவேல் மக்கள் உடனே போகணும். போ அப்படின்னு சொன்னால் போகணும். அப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தில் அவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருந்தது. இப்போ லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். லேவியர் 23 41 43 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை நாள் ஆசரிக்கணுமா இந்த பண்டிகையை? 7 நாள். அப்போ 7வது நாளில், அந்த பிரதான நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு நின்று சத்தமிட்டு, தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவீர்கள் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். அடுத்து வாசிக்கலாம். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படி. ஆமென். எதற்காக இதை செய்ய வேண்டுமா? இஸ்ரவேலில் நீங்கள் புறப்பட்ட பொழுது, அதாவது இஸ்ரவேல் புத்திரர் நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின பொழுது அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை யார் அறிய வேண்டுமா? உங்கள் சந்ததியார் அறிய வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தின
எல்லா வழிகளையும் நம்முடைய சந்ததியாருக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதை காட்டிலும் மேலாக ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய அடுத்த தலைமுறை அதை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் நம்முடைய சந்ததியார் தேவன் நாம் கடினமான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது நம்மை நடத்தின விதங்களை அவர்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. Tell your generation as to how the Lord led you. அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமா? 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய பங்களால இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருந்தாலும் என்ன பண்ணணுமா? 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். ஆகையினால் இந்த மக்கள் யூதேயா தேசத்துக்கு, அதாவது அந்த இஸ்ரவேலில் அந்த ஆலயம் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா 7 நாள் கூடாரம் போட்டு மரக்கிளைகளை எல்லாம் உடைத்து அவர்கள் 7 நாட்கள் கூடாரங்களை போட்டு அந்த கூடாரத்திலே தங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு பிறகு இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக லேவியர் ஆகமத்தில் கொடுக்கிறார். ஆகையினால வருஷந்தோறும் யூத மக்கள் என்ன செய்வாங்களா? இந்த கூடார பண்டிகை, என்ன பண்டிகை? ஆமாம், இங்கிலீஷில் வந்து த ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்னக்கிள் என்று சொல்வார்கள். இந்த கூடார பண்டிகை செய்ய வேண்டும். எத்தனை நாட்கள் அதை அனுசரிக்க வேண்டும்? 7 நாட்கள். அப்போ பண்டிகை என்று சொன்னாலே மிகுந்த கொண்டாட்டமும் கும்மாளமும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம், அதில் படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள், அதில் பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழை மக்கள் இருப்பார்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருப்பார்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அது ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த 7வது நாளில் அவர்கள் என்ன செய்வார்களாம்? சிலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து அங்கு தேவனுடைய ஆலயத்தில் அந்த பலிபீடத்தில் அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். இவ்வளோ மக்களுக்கு தண்ணீர் வேண்டும், உணவு வேண்டும் என்றால் எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அப்போ நிறைய பேர் தண்ணீருக்கு அலைவார்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வைத்து கொண்டு தேவன் சொல்லுகிற காரியம், ஒருவன் தாகமாக இருந்தால். ஏன்னா எல்லா மக்களுக்கும் தாகம்னா என்ன புரியும்? ஏன்னா இவ்வளோ மக்களுக்கு தண்ணீர் அந்த இடத்துல கிடைப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆகினால் அவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நதி ஓடுதோ அங்கெல்லாம் பசுமையாக இருக்கும். ஆமென். அதை போலவே தேவனுடைய ஜீவனுள்ள நதி நம்மிடத்திலிருந்து புறப்படும் பொழுது அது அநேகரை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆமென். நாமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோமா? மற்றவங்களுக்கு இருக்கீங்களா அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள நதி என்று சொல்லி தேவன் எதை பற்றி சொல்லுகிறார்? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் நமக்கு கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இவ்வாறாக பேசினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுடைய இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்படும். இந்த ஜீவ நதி பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை திருப்திப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தாகம் என்று சொல்லும் பொழுது வெறும் தண்ணி குடிக்கிற தாகத்தை பற்றி இயேசு சொல்லவில்லை.
ஆவிக்குரிய தாகத்தை பற்றி சொல்லுகிறார். ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனை பற்றிய தாகம் அல்லது தேவ ராஜ்யத்தை குறித்த தாகம், தேவனுடைய வார்த்தையை பற்றிய தாகம், தேவனுடைய சமூகத்தில் நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்ற தாகம், தேவ மக்களோடு நான் ஐக்கியமாக இருக்க வேண்டும், தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தாகம் உள்ளவனை பற்றி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. If you are thirsty, you will be satisfied. நாம் தாகமாக இருந்தால் தேவன் நம்முடைய இருதயங்களிலிருந்து ஜீவனுள்ள நதியை புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நதியை பார்க்குறோம். ஒரு மலையிலேருந்து தண்ணீர் வந்து அந்த நதி புறப்பட்டு போகிறது. ஒருவேளை அந்த நதி புறப்படுகிற இடத்துல தண்ணி இல்லைன்னு வைங்க, த சோர்ஸ் ஆஃப் த ரிவர், நதி புறப்படுகிற இடத்துல தண்ணி இல்லைன்னா நதி என்ன செய்யும்? காய்ந்து வறண்டு போகும். அப்போது தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? ஒரு சோர்ஸ் அல்லது தண்ணீர் புறப்படுகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. கங்கைக்கு கங்கோத்ரிங்கிற ஒரு இடம் வந்து சோர்ஸாம். அங்கேருந்து தான் கங்கை நதி வந்து இஸ் பீயிங் ஃபெட் பை த வாட்டர். அந்த கங்கோத்ரியில் தண்ணி இல்லைன்னா கங்கை நதி காய்ந்து போகும். அதை போலவே தேவ ஆவியானவர் ஜீவ நதியாக நம்மிலே ஓட வேண்டும் என்று சொன்னால் கூப்பிடுகிற சத்தமாகிய இயேசுவிடத்திலே நாம் தங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஜீவ நதி நம்முடைய உள்ளங்களிலிருந்து புறப்பட்டு போகும். ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இப்படியாக ஏசாயா 61 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 61:1 சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஆமென் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஹல்லேலூயா. நிறைய வேளையில் நமக்கு ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும்னா என்ன வரும்? சில சமயத்தில் பயம் வரும். ஏன்? என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ. ஆனால் சில வேளைகளில் அதையும் தாண்டி நமக்கு உள்ளாக ஒரு உந்துதல் இருக்கும். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல், ஆண்டவரை பற்றி சொல். அந்த உந்துதல் அந்த உந்துதல் எங்கிருந்து வருகிறது? நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிற ஆவியானவரால் வருகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். ஆமென். He is a comforting spirit. அவர் காயம் கட்டுகிற தேவன். அநேக வேளை நாம் மனமுடைந்து வந்து தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். ஆகையினாலே பரிசுத்த ஆவியனுடைய இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் காயம் கட்டுதல். ஹல்லேலூயா. நாம் மனசுடைந்து போய் வரும்பொழுது நமக்கு ஆறுதல் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காயம் கட்டுகிற ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ண வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். மனசுடைந்து போயிருக்கிற மக்களை, மனசு உடைந்து போயிருக்கிற மக்களால் விசாரிக்க முடியும். எப்பொழுது? தேவ ஆவினால பலப்பட்ட பொழுது. ஹல்லேலூயா. நாம் கடந்து வருகிற கடினமான பாதைகள், நாம் கடந்து வருகிற மனதுடைந்து போயிருக்கிற பாதைகள் எல்லாம் எதற்காக? மனது உடைந்து இருக்கிற பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக. ஹல்லேலூயா. You are comforted so that you can comfort. நீ தேற்றப்படுகிறாய், நீ ஆற்றப்படுகிறாய். எதற்காக? நான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் என்பதற்காக அல்ல, மற்றவர்களை ஆற்ற வேண்டும், மற்றவர்களை தேற்ற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை காயம் கட்டுகிற ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ரணங்களை, நம்முடைய காயங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு கீறிருச்சு, ரத்தம் வருது, அந்த காயம் இல்லை. உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளால் உடைந்து போன நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள் நம்மை தூர எறிந்து காயப்படுத்துகிற நேரங்கள், இவைகளில் எல்லாம் இருந்து நம்மை காயம் கட்டுகிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு
விடுதலையை கூறுகிற தேவ ஆவியானவர். சிறைப்பட்டவர்கள் என்று சொன்னால் பாவத்தில், சாபத்தில், பிசாசுடைய கட்டுகளில் சிறைப்பட்டு போயிருக்கிற மக்களுக்கு விடுதலை எங்கிருந்து வரும்? தேவ ஆவியாலே வரும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நுகங்களை முறிக்கிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். The Holy Spirit will break the yoke. நுகங்களை முறிக்கிற தேவ ஆவியானவர். ஆகினால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை. ஆமென். அநேக காரியங்களில் கட்டுண்டவர்களாக இருக்கிறவர்களை கட்டவிழ்க்கும்படியான காரியங்களை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் ஆமென், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், ஆமென், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஹல்லேலூயா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறதற்கான காரணங்கள் என்னன்னு ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். அப்போ பயத்தை நீக்கி அவரை பற்றி அறிவிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. தாகமாக இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகையினால நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது? நிறைய சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் உடனே நமக்குள்ளே வந்து விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்தரிக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? எபேசியர் 1:13 வாசிக்கலாம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணப்பட்டோமா? பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டோம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் லெட்டரை கொண்டு போய் நம்ம போஸ்ட் பாக்ஸில் போடுறோம். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடப்பட்ட அந்த போஸ்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? முத்திரை போடுறாங்க. இது காட்பாடி போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்தது, வேலூர் போஸ்ட் ஆஃபீஸில், திருப்பி அது போய் திருக்கோவிலூரில் போய் சேரும்போது அங்கே ஒரு சீல் அடிக்கிறாங்க. ஆமாம், திருக்கோவிலூருக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஆகையினால அதை போலவே பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்தரிக்கப்படுகிறோம். இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு முத்திரை போடுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஹீ இஸ் அ கேரண்டி. இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகி இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியை நமக்கு முத்திரை போட்டு இவர்கள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள் தேவனுடைய நாளிலே என்று சொல்லி அவர் நமக்கு அச்சாரம் என்று சொன்னால் கேரண்டியாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒரு பத்திரத்தை வாங்குகிறோம், ஒரு சைன் போடுறோம், உடனே என்ன செய்கிறாங்க? யாராவது கேரண்டி கொடுக்குறாங்களாம்மா? இப்போ நான் மீட்கப்படுவதற்கு நமக்கு கேரண்டி யார் கொடுக்குறாங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் மீட்கப்படுகிற நாளுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மீட்கப்படுகிற நாளுக்காக ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். முதலாவதாக அவர் நம்மை முத்தரிக்கிறார். இவர்கள் எல்லாரும் என் ஆண்டவராகிய இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விசுவாசிகள் ஆகியிருக்கிறார்கள். ஆகனால இவர்களெல்லாம் நான் முத்தரிக்கிறேன். ஐ புட் அ சீல், ஐ புட் அ மார்க் ஆன் தெம். நான் அவர்களுக்கு முத்திரை வைக்கிறேன், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்தரிக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய நாளிலே, தேவன் வருகிற அந்த நாளிலே நாம் மீட்கப்படும்படிக்கு அவர் நமக்காக அச்சாரமாக கேரண்டியாக இருக்கிறார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? லூக்கா 11:13 வாசிக்கலாம். லூக்கா 11.
13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸும் பண்ண வேண்டியதில்லை. நாம் பரமபிதாவிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? கேட்க வேண்டும். பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இது யார் இந்த வார்த்தையை சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தாகமாக இருக்கிறே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரமபிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரமபிதாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா? ஏன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலன்னு சொல்கிறார். You have not received because you are not asking. நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன்னா நீங்கள் கேட்கவில்லை, அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. சில சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் கேட்குறேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு, ஆனால் எனக்கு கிடைக்கலையே. பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரமபிதாவிடத்தில் கேட்க வேண்டும், பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 1:33 வாசிக்கலாம். யோவான் 1:33. ஆமென். ஆம். ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி நமக்கு தெரியும். ஜலத்தினாலே ஞானஸ்நானம் இல்லையா? எல்லாரும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருக்கோமா? யாராவது ஞானஸ்தானம் மூழ்கி இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கோன்னா மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது வேதத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை அது திருச்சபையின் பழக்கமாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி இயேசு என்ற ஞானம் நமக்குள் வந்த பிறகு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்லிக்கிறாரு, ஜலத்தினாலே நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் ஞானம் ஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் உண்டு. ஹல்லேலூயா. முத்திரை போடுகிற தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்தான் தேவன் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியார் நமக்கு முத்திரை கொடுக்கிறார். இட் இஸ் அ சீல். ஆனால் அடுத்த அனுபவம் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுகிற அனுபவம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆகையினாலே இந்த பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்திற்காக, ஞானஸ்தானத்துக்காக ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்டியன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்லுவதற்கு
ஒரு தேவ பலன் வேண்டும். ஹல்லேலூயா. முக்கியமாக நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் தேவ பிள்ளைகளை அடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் நீ என்னதான் எங்களை அடித்தாலும் உதைச்சாலும் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் தான் என்பது சொல்வதற்கு ஒரு தைரியம் வருகிறது. அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவினாலே பலன் வருகிறது. ஆமென். ஆகினாலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நமக்கு என்ன உண்டாகுமா? பலன் உண்டாகும். ஒரு பெரிய மலையை தூக்குற பலன் இல்லை, ஒரு பெரிய ராஜ்யத்தை கொண்டு போய் ஜெயிக்கிற பலன் இல்லை, அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படியான பலன். ஹல்லேலூயா. Many times we think we can live the Christian life by our strength. நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்முடைய பலத்தினாலே நாம் எப்படியாவது வாழ்ந்து விட முடியும் என்று சொல்லி. நான் பொய் சொல்லாமல் இருந்துடுவேன், நான் திருடாமல் இருந்துடுவேன், நாம் ஏமாற்றாமல் இருந்துடுவேன் என்று சொல்லி நம்ம சுய பலத்தினால் என்ன செய்கிறோம்? நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் இட் இஸ் நாட் பாசிபிள். 4 நாள் பொய் சொல்லாமல் இருப்போம், திடீர்னு ஒரு நாள் என்ன செய்கிறோம்? தடுக்கி பொய் சொல்லி விடுகிறோம். நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பொய் சொல்லி விடுகிறோம். நான் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானிக்கிறேன், ஆனால் பொய் சொல்லி விடுகிறேன். அதற்கு காரணம் நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நம் சொந்த பலத்தில் நாம் வாழ நம்ம பிரயாசப்படுகிறது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது நாம் பலன் அடைந்து எருசலேமிலும், எருசலேம் என்று சொல்லும்பொழுது சீஷர்கள் இருந்த இடம் தான் எருசலேம். யோர் ஃபேமிலி, யோர் டவுன், நீ இருக்கிற இடத்திலே சாட்சியாக இருக்க தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யுதேயா, இப்போ வேலூர் பட்டணத்தில் இருக்கிறோம், இல்லை காட்பாடியில் இருக்கிறோம், இல்லை காந்தி நகரில் இருக்கிறோம், அந்த இடத்துல சாட்சி. அடுத்ததாக அதை சுற்றிலும் இருக்கிற யுதேயா, நமக்கு சுற்றிலும் இருக்கிற இடத்துல இருக்கும்படியாக. அதற்கு பிறகு சமாரியா. சமாரியா என்பது புறதேச மக்கள். அவர்கள் மத்தியிலே பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நிறைய வேளை நம்ம போய் மற்றவங்களுக்கெல்லாம் சாட்சி சொல்கிறோம், ஆனால் வீட்டில் நம்ம போய் கேட்கும்போது நம்மை பற்றி என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? பில்லி கிரஹாம் இப்படியாக சொன்னாராம், உலகம் பூராவும் பில்லி கிரஹாம் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட்னு சொல்கிறாங்க, ஆனால் என் மனைவி என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்களோ அதுதான் சாட்சி. அப்போ வீட்டிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை வேறு இடத்துல எல்லாம் இவங்களா ரொம்ப நல்லவங்க, இவங்களா ரொம்ப அன்புள்ளவங்க, இவங்களை போல பரிசுத்தம் உள்ளவங்க இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கிறவர்கள் நம்ம பற்றி என்ன சாட்சி சொல்லி? அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் என்ன சொல்லுவானே தெரியாதுமா, அதுவா அதான் எதை போட்டே உடைக்குதுன்னு தெரியாதுமா. இப்படிப்பட்ட சாட்சி நமக்கு உண்டாயிருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. So the testimony in your family, in your house, in your home is very, very important. வீட்டிலே தொடங்குகிற சாட்சி தான் வெளியிலே சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் தொடங்குகிற சாட்சி தான் வெளியிலே சாட்சியாக இருக்கும். ஆகையினாலே தேவ ஆவியானவர் அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கு சாட்சியாய் சொல்லுவது ஒன்று, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வது மற்றொன்று. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் அந்த சாட்சி சொல்லுவது வித்தியாசம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சாட்சியாக தேவனுடைய அன்புக்கும் வல்லமைக்கும் அவருடைய கிருபைக்கும் சாட்சியாக வாழ்வது, அதப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாக ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நம்முடைய சொந்த முயற்சினாலே செய்ய முடியாது. ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்றார். So if you want to live a life for Christ, it is only possible by the Spirit of the Lord. Hallelujah. நீ இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலே மட்டுமே முடியும். ஆமென். அடுத்ததாக யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஆமென், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது
ஆவியாக இருக்கும். இதை எதை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிறார்னா, நாம் எல்லாரும் ஆவியினாலே பிறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் செய்கிற வேலை என்ன என்று சொன்னால், நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்க வைப்பது. ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம் பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்கிறோமோ, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நம்மை உந்தி தள்ளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. என்னை அன்றி பிதாவிடத்தில் ஒருவனும் வரக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வேலை நம்முடைய உள்ளத்திலே நடக்கவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. ஹல்லேலூயா. என்னதான் நம்ம முட்டி மோதி யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயங்களை உந்தி தள்ளாமல் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவர்களை மறுபடியும் பிறக்க பண்ணி தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே ஆவியாருடைய கிரியை ஒரு மனுஷனை உந்தி தள்ளி அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறது. ஹல்லேலூயா. The Holy Spirit regenerates a man. ஒரு மனுஷனை அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? ஒரு மனுஷனை தேவ பிள்ளையாக புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாம் நினைக்கிறோம், நான் சுவிசேஷம் சொன்ன அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. உண்மைதான், நீ ஒரு கருவி. ஆனால் உன்னுடைய வார்த்தைக்கும் அந்த மனுஷன் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு நடுவே நடந்தது என்ன? தேவ ஆவியானுடைய கிரியை. ஹல்லேலூயா. இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு மறுரூபப்படுத்த முடியும். ஆமென். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை, சொல்ல வேண்டிய பாரம், சொல்ல வேண்டிய வேலை யார்கிட்ட இருக்கு? நாம் ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு நாமும் தேவனுடைய ஆவியானவரும் we are partners in the building of kingdom. Hallelujah. We are partners in building the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே பணியாளர்களாக, உடன் ஊழியர்களாக, உடன் வேலைக்காரர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை மறுரூபமாக்கி அவனை தேவ மனுஷனாக மாற்றுகிறார். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்க விருப்பமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன். ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அண்ட சராசரம் எவ்வளோ பெருசு. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பில்டிங் தான். இல்லைன்னா கொஞ்சம் தெரிஞ்சால் வேலூர், காட்பாடி, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச எல்லா ஊர். ஆனால் ஆவியானவர் he was hovering over the universe. ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இந்த உலகத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்க விரும்புகிறார். ரோமர் 8:11 வாசிக்கலாம். ரோமர் 8:11. அந்தபடி அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். ஹல்லேலூயா. இப்போ இந்த தேவ ஆவியானவர் எவ்வளோ வல்லமையானவர். மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி. ஹல்லேலூயா. உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா.
நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவானது. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருந்தால் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை தேவனுக்கு ஏற்ற விதமாக அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இதை எதை பற்றி பேசுகிறது? ஆண்டவர் நம்மை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் என்பதை பற்றி பேசுகிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் செத்து போகும்தான், இந்த சரீரம் மண்ணிலே அடக்கம் பண்ணப்படும் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவை எழுப்புடைய ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நாமும் உயிரோடு எழும்புவோம். ஆமென். We are not destined for the grave. We are destined to live eternally. நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே இருக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. செத்த பிறகும் மரித்த பின்பும் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நித்திய காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு இருக்கும்படியான அழைப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாயிருக்க நம்முடைய இருதயங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நீங்கள் தேவனுடைய ஆவியானுடைய, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவியானுடைய ஆலயமாயிருக்கிறது. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். இந்த சரீரம் செத்த போகக்கூடிய சரீரம்தான், இந்த சரீரம் பலவீனம் உள்ள சரீரம்தான். ஆனால் பலமுள்ள தேவ ஆவியானவர் இந்த சரீரத்தில் வாசமாயிருப்பதை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நாம் எல்லாரும் பலவீனர்கள் அல்ல. பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானாக. உன்னுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினாலே. ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு கிவ் க்ளோரி டு த லார்ட். நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த காலைவேளையில் எழுந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து நான் தியானம் பண்ணும்பொழுது, ஆண்டவரே, உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பற்றி தான் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நானே என் மனசில் நினைக்கிறேனா என்று சொல்லி மிகவும் போராடி இந்த செய்தியை ஆயத்த பண்ணி கொண்டிருந்தேன். நாம் துவங்கும் பொழுது இல்லையா, நாம் பாடும் பொழுது ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி அநேக பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்தோம். ஹல்லேலூயா. எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவன், எனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், சபையிலே கிரியை செய்வன் என்று வாஞ்சிக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டருக்குள்ளாக கிரியை செய்கிறார், பிரதர் ஸ்டாலின்குள்ளாக கிரியை செய்கிறார். ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆகினாலே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் வாட் த லார்ட் வாண்ட்ஸ் டு டெல் த சர்ச். இதை தான் தேவன் நம்முடைய சபைக்கு சொல்ல வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டுமில்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வேளையில் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க என்று சொல்லி நம்ம கேட்குறோம். நிறைய வேளையில் யாராவது என்னை கூப்பிட்டுட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் who wants to lead you? The Holy Spirit wants to lead you. Hallelujah. யோவான் 16:13 வாசிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, ஆமென், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், ஆமென், தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். He is a God who will lead you. The Holy Spirit will lead you. The Holy Spirit will guide you. அவர் உங்களை நடத்துவார். அவர் சத்திய ஆவியானவர். அதனால் அவர் எந்த பாதையில தான் நம்மை நடத்துவார்? சத்தியமான பாதையில தான் நடத்துவார். நீ போய் திருடு, நீ போய் கெட்ட வார்த்தை பேசு, நீ அந்த குடிகார நண்பர்களோட நண்பனா இரு, இப்படி அவர் நடத்த மாட்டார். நீ கிறிஸ்டியன், அவர் இந்து, பரவாயில்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவரை எப்படியாவது கிறிஸ்டினா மாத்திடுவ, அப்படி நடத்த மாட்டார். He will teach you and guide you according to the word of God. இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி, இந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி, இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படி அப்படிதான் தேவ ஆவியானவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தில் இல்லாத எதையும் அவர் என்னை சொல்லி நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு சமயத்தில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது இப்படியாக ஒரு சகோதரி எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நான் இதை சொல்லியிருப்பேன் முன்னாடியே நினைக்கிறேன்.
நான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன், அந்த தரிசனத்தில் உன்னுடைய சாரியுடைய முடிச்சும் இன்னொரு மனுஷனுடைய அந்த வேஷ்டியும் ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு, நீ அக்னியை சுற்றி வருகிறதை போல ஒரு திருமணத்தை நான் உனக்கு பார்க்கிறேன் என்று சொல்லி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நான் மிகவும் மனமுடைந்து போனேன். ஆண்டவரே, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு இந்து குடும்பத்திலிருந்து உம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத நீர் உதவி செய்தீர். எத்தனை போராட்டங்கள் வீட்டில், எத்தனை ஏச்சுகள் பேச்சுகள் எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு தேவனை அறிந்த பிள்ளையை தான் திருமணம் செய்ய வேண்டும், ஒரு ஊழிய வாஞ்சை உள்ள அல்லது ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தரை தான் திருமணம் செய்யணும், நான் எவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கா, இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லா பக்கத்துலையும் ஏச்சு பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டு நான் நிற்கிறேன். ஆனால் இப்படி கூட நீங்கள் செய்வீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி மிகவும் மனம் சோர்ந்து போய் நான் ஒரு நாளில் அந்த சிஎம்சி சாப்பிளில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது எங்கள் சர்ச்சுக்கு வருகிற ஒரு சிஸ்டர் அவங்க என்னது பார்த்துட்டு, லக்ஷ்மி ஏன் உன் முகத்தில் இவ்வளோ ஒரு துக்கம் இருக்குது, எப்போவும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லும்போது நான் அப்படி சொன்னேன், இப்படி எனக்கு ஒருத்தங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதாக இல்லை. God's word says believers should marry a believer. ஒரு தேவ பிள்ளையை தான் என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பிலீவர், விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியமில்லை. நீ வெளிச்சத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஒருத்தரோடு ஆண்டவர் எப்படி உன்னை இணைப்பார்? அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த சத்தியத்தில் என்னை நடத்தினபடினாலே எனக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தில் இருக்கிறபடி தான் நம்மை நடத்துவார். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு தரிசனம் கிடைச்சிச்சு, எனக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு என்று சொல்லி இந்த வசனத்தை இல்லாத ஒரு காரியத்தை யாராவது சொன்னால் அது தேவனால் வந்த காரியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதே போலவே தேவனுடைய வார்த்தை, தேவன் நம்மை நடத்தும் பொழுது நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு பெறும்படியாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவற்றை அறிக்கை செய்து he will lead us to godly repentance, godly sorrow. அப்படின்னா ஆண்டவரே நான் அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேனே ஆண்டவரே, நான் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நடத்துவாரே தவிர, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ நரகத்துக்கு தான் போவ, உன்னால் வாழவே முடியாது, நீ கடனில் தான் இருப்ப, உன் குடும்பம் சாபமாக தான் இருக்கும் என்று சொல்லக்கூடியது யாரு? பிசாசு. உன்னை தேவன் பக்கமாக ஆவியானவர் நடத்துவாரே அன்றி தேவனை விட்டு தூரமாக ஆண்டவர் நடத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீ சாபமா இருப்ப, நீ உன் குடும்பம் நாசமா போகும், உன் வாழ்க்கை சீர்படாது என்று சொல்லி நமக்கு சத்தம் கேட்கிறதோ அதெல்லாம் பிசாசின் சத்தம் என்று சொல்லி நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தம். தேவன் அருளுகிற the life and abundant life, அதாவது பரிபூர்ண ஜீவன். நான் ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல, நான் இப்படி தான் இருப்பேன் போல, இனியும் மோசமாக தான் என் வாழ்க்கை போகும் போல என்ற எண்ணங்கள் உனக்கு உண்டாகும் என்றால் அவைகள் தேவ ஆவியினாலே தேவனாலே உண்டானவை அல்ல. ஹல்லேலூயா. ஆகினாலே தேவனுடைய வார்த்தை ஏற்றபடி தான் தேவ ஆவியானவர் அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்துவார். அதை தாண்டி யாராவது உங்களுக்கு எதையாவது புதுசாக சொல்வார்கள் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. He is a God who sanctifies you. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது என்ன பரிசுத்தம்? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துடைய நீதி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே வருகிற பரிசுத்தம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பாவங்களுக்கும் காரியங்களுக்கும் அதிலிருந்து நம்மை தப்புவித்தும் விடுவிக்கவும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் இந்த தேவ ஆவியானவர். 2 தெசலோனியர் 2:13 எடுத்து வாசிக்கலாம். He is a sanctifying spirit. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ஆமென், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். அப்போ நம்ம யார் பரிசுத்தப்படுத்துகிறார்கள்? ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் சொன்ன வார்த்தையினாலேயே நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று.
தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதே போலவே தேவ ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். நம்ம பரிசுத்தத்துக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஏங்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியாதோ, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண முடியாது. அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவ ஆவியானவர். அது மட்டும் இல்லை, யோவான் 14:16 வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ஆமென். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளிகளுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லமா. பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை அவர் தருவார் என்பது அதிக நிச்சயம். He saying, ask the Father. Ask the Father. பரமபிதாவிடத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். யோவான் 14 சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். எதற்காக ஜெபம் பண்ணுறாரா? என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹெல்ப்பர். நமக்கு ஒரு ஹெல்ப்பரை பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கி தர்றாரா. நிறைய சமயத்தில் இந்த வெல்டிங் வேலை செய்யும்பொழுது ஒரு ஹெல்ப்பர் இருப்பார், இல்லை ஒரு டிரைவர் இருக்காருன்னா, ஒரு கண்டக்டர் இருக்காருன்னா ஒரு ஹெல்ப்பர் இருப்பார். பாருங்கள், ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு ஹெல்ப்பர்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தேவன்! a God who is a helper. ஆமென். அதனால் அவரை ரொம்ப கீழே வைக்கக்கூடாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸை நிறைவேற்றுகிறார். he wants to help us. தமிழில் அவர் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லியிருக்கார். அப்படின்னா நம்மை தேற்றுகிறவர். ஆமென். நம்மை தேற்றுகிற தேற்றரவாளன், வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேற்றரவாளன். அவர் சொல்லுகிறார், நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர். நமக்கு உதவியே இல்லாதிருக்கிற நாட்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். ஒரு சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அம்மாவை காரில் ராணிப்பேட் கூப்பிட்டுட்டு நான் அந்த என்கொயரியில் அந்த ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, ஏன்னா அன்றைக்கு காலையில் நான் சேப்பலில் பிரசங்கம் பண்ணணும் 7 மணிக்கு. அதனால் சீக்கிரமாக எங்கள் அம்மா அந்த சேரில் உட்கார வச்சுட்டு நான் போய் பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு 7:25 வெளியில் எங்கள் அம்மாவை என்கொயரியில் இருந்து ஓபிடி பில்டிங்க்கு கூப்பிட்டுட்டு போனோம். ஆனால் அவங்களால நடக்க முடியாது. இப்போ வீல் சேர் வேணும். நான் எங்கே போய் வீல் சேரை தேடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு ஒரு சகோதரன் இருந்தால் அவன் ஓடி போயிட்டு என்ன செய்வான்? வீல் சேர் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வருவான்ல. நீர் தான் எனக்கு சகோதரர் இயேசுவே, ஆகவே எனக்கு ஒரு வீல் சேர் வேணும் ஆண்டவர். அப்படி யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டு சேப்பில் விட்டு பார்த்தா அந்த என்கொயரிக்கு முன்பாக ஒரு வீல் சேர் நின்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆண்டவர். He will help you practically in every way that you need help. Amen. ஒரு தூதன் அதை சேரை நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில். எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை கொண்டு போய் அந்த வீல் சேரில் உட்கார வைத்து அங்கேருந்து அந்த வரைக்கும் நான் தள்ளிட்டு போக முடியல. எனக்கு மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஆண்டவரே இந்த ரோடு மேடும் பள்ளமாக இருக்கு, என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு உதவிக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார். என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் பார்த்தார். மேம், நீங்கள் ஏன் மேம் தள்ளிட்டு போகிறீங்க? நான் வரேன் மேம். இன் எவ்ரி திங் தட் யூ நீட், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. be it be any help, அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இமானுவேல் ஒரு சாட்சி சொன்னான். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 10 பேர் கிளாஸ் எடுத்தாங்க, 9 பேர் செய்யலை. ஆனால் எப்படி நான் செய்ய முடியும்? ஒரு ஆள் தான் சொன்னாங்களே, யார்? யாத்ராகமம் 31 அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்ராகமம் 31 2-5 வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 31. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயை பேர் சொல்லி அழைத்து
வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் என்ன வேலைகளாம்? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். உன்னுடைய அன்றாட வேலையில கூட உனக்கு ஞானமும் புத்தியும் அறிவும், நீ யூகித்த சகலவித வேலைகளை செய்யவும் தேவன் என்ன செய்தாராம்? அந்த பெஸ்லேலுக்கு தேவ ஆவியினால நிரப்பினாராம். ஹல்லேலூயா! உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய வேண்டிய புத்தி, அறிவு, ஞானத்தை கூட தேவ ஆவியானவர் தருவார். ஹல்லேலூயா! நிறைய வேளை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆவியின் அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்க தரிசனம் பேசுவது, இல்லை துள்ளி குதிப்பதுன்னு. பாருங்க, the spirit of the Lord is a Lord who wants to live in your everyday life. ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக தான் தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இல்லை. He is the spirit of your every day, of your every work. உனக்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு இவைகளெல்லாம் உண்டாகும்படியாக தேவ ஆவினாலே நிரப்புகிற தேவன். தானியேலுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை அந்த ராஜா கண்டான். ஹல்லேலூயா! யோசேப்பிடத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை அந்த ஃபாரோன் கண்டான். ஏனென்றால் அவங்களுடைய வேலையில் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியம் இருந்தது. ஹல்லேலூயா! ஆகையினால தான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த சாட்சி நமக்கு வேண்டும் என்றால் இந்த விசேஷித்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். whatever Joseph did, it prospered. அவனிடத்தில் தேவ ஆவியானவர் தேவன் இருக்கிறார் என்பதை இந்த பார்வோன் கண்டான். அதற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தார். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்பதை இந்த ராஜா கண்டான். there was an excellent spirit in Daniel என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னுடைய ஒவ்வொரு நாள் வேலையிலும் உன்னை பலப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் உன்னை நிரப்ப முடியும். ஆமென். ரோமர் 8:26 வாசிக்கலாம். அந்தபடியே ஆமென் ஆவியானவரும் ஆமென் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நீ பலவீனமாக இருக்கிறியா? ஆவியானவர் என்ன செய்வாரா? உனக்கு உதவி செய்வாரா? God who helps you in your weaknesses. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில சமயத்தில் ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஜெபமே பண்ண முடியாது, வெறும் பெருமூச்சும் கண்ணீருமா ஆண்டவர்கிட்ட விக்கி அழுவோம். உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன ஜெபம் பண்ணணும் தெரியாமல் மனபாரத்தோடு வரும்பொழுது உனக்காக விண்ணப்பங்களோடு அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். The Spirit of the Lord intercedes for you. உனக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியை பரமபிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை என் பிதாவானவர் உங்களுக்கு தருவார். அது மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எதற்காக என்றால் சபையை வர்த்திக்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:4 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் அவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு
ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். வசனத்தை போதிப்பதற்கு எங்கே இந்த ஞானம் வரணுமா? ஆவியினாலே. we cannot preach without the spirit of the Lord. தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவியுடைய ஒத்தாசை இல்லாமல் பிரசங்கிக்க முடியாது. வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். வசனத்துலேருந்து நமக்கு அறிவு உணர்த்தப்படுகிறது இல்லையா, அதுவும் ஒரு வரம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் இருக்கும். கர்த்தர் செய்து விடுவார், ஒன்றுமே இருக்காது, ஆனால் கர்த்தர் ஆலயத்தை எழுப்புவார். விசுவாசித்தான் இல்லையா, எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள். கை வச்சு ஜெபம் பண்ணால் உடனே சுகமாகும், அது ஒரு வரம், ஆவியானுடைய வரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். சில பேர் நான் இயேசுவின் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் உண்மையாகவே அவங்க இயேசுவின் பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. தே வில் பி த ஏஞ்சல் ஆஃப் லைட். அதாவது தமிழில் என்னன்னு சொல்லணும், பிசாசுடைய ஒளியின் தூதனுடைய காரியத்தோடு வருவாங்க. வரும்பொழுதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பகுத்தறிகிற ஆவி நமக்குள் இருக்கும் என்றால். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் ஜெபம் பண்ணும்போதே நமக்கு தெரியும், நம்முடைய ஆவியில் ஆண்டவர் சொல்வார், இவர்களுக்கு பிசாசின் கிரியை இருக்கிறது. அது எங்கேருந்து வருகிறது? பகுத்தறிகிற ஆவியோடைய வல்லமை. ஹல்லேலூயா. இட்ஸ் கால்ட் த டிசர்னிங் ஸ்பிரிட். வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது. இப்போ சில பேரில் நான் பாஷைகளை பேசுகிறாங்க இல்லையா, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. அந்நிய பாஷையில் பேசுவது நல்லது தான், ஆனால் சில பேருக்கு ஆண்டவர் என்ன வரம் கொடுப்பாரா, அந்நிய பாஷையில் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது அவங்களால அப்படியே கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். வியாக்கியானம் பண்ணுது, இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் டங்ஸ். ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வரம், ஒருத்தருக்கு ஆவியிலே அந்நிய பாஷையை பேசுகிற வரம், இன்னொருக்கு அந்நிய பாஷையை பேசுகிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற வரம். இவைகளெல்லாம் யார்கிட்டேருந்து பாசிபிள்? ஆவியானவராலே இப்படி அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகினாலே இந்த ஆவியின் வரங்களை, ஞான வரங்களை, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்போ நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலே நடத்த முடியும், சத்தியத்திலே நடத்த முடியும், குணமாக்க முடியும், தேவனுடைய பற்றி அறிவிக்க முடியும், சாட்சியாக வாழ முடியும், ஞான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகினால ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி, ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லுகிறபடியே தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட தேவ ஆவியின் ஞான வரங்களினாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். வல்லமையின் ஆவியானவர் வரும்பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆவியானவரே, உம்மிடத்தில் கேட்டாலே என்னை நிரப்பேன் என்று சொன்ன தேவ ஆவியானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, வரங்களினால் என்னை நிரப்புங்க, என்னுடைய சபை விருத்தி அடையும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்குது. சந்தேகப்படாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கேட்குறேன், இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, உனக்கு அப்படிப்பட்ட சந்தேகமே வேணாம். இஃப் யூ ஆஸ்க் த ஃபாதர் ஹி வில் கிவ் யூ. அவர் நம்மை நிறைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, பரிசுத்தமாக இருக்கும்படியாக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து யூகித்து அவருடைய அறிவினால, ஞானத்தினாலே, புத்தினாலே செய்யும்படியாக தேவ ஆவினாலே தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுந்துக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் எழுந்துக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் பைபிள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா?
பைபிள் இல்லை என்று சொல்கிறவர்கள் நம்ம சபையில் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இல்லாதவங்க பாஸ்டர்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, விடுதலையின் ஆவியானவர். மூளையில் எல்லாரும் என்ன பாருங்க, மைண்ட் கிட்ட ஒருத்தர் வந்தார், அடுத்த நாள் திருமணம், கல்யாணம் நடக்க போகுது. மைண்ட் கரப்டட், மென்டல் ஸ்பிரிட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மென்டல் ஸ்பிரிட்டை? குழப்பத்துக்கு ஆண்டவர் ஆவியானவர் காரணம் அல்ல. மென்டல் ஸ்பிரிட், தற்கொலை ஆவி. செத்துருன்னு சொல்லுது. நாளைக்கு கல்யாணம், அந்த ஆவியின் அடிமை தனம் வீட்டில் வராரு, கையை வச்ச உடனே துள்ளி விழுறார், தொப்புன்னு கீழே விழுந்த. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா உன் மூளையில் விடுதலை கிடையாதுயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லைன்னா உன் ஹார்ட்டில் விடுதலை கிடையாதுயா, உள்ளத்தில் விடுதலை கிடையாதுயா. ஆவியானவர் இல்லைன்னா உன் சரீரத்தில் விடுதலை கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பலவீனமான சரீரத்தில் அபிஷேகம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆவியானவர் ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் முடியும்? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றா. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, இஷ்டம் போல அலையாத. சொல்லு பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, இஷ்டம் போல அலையாத. வீட்டுக்கு வீடு அலையாத, ரோடு ரோடு அலையாத. ஆண்டவர் வரும்போது அலறாத. அபிஷேகத்தை பெற்றுங்க. யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ, கர்த்தர் கிறிஸ்தமனால் பிப்ரவரி மாதத்தில் அபிஷேக கூட்டம் ஒன்று நடத்தப்படும். அந்த நாளிலே யாரெல்லாம் அபிஷேகக்காக காத்திருக்கீங்களோ நிச்சயமாக ஒரு பரிபூர்ண அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்ல, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவள். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத தாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத தாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட. பவராவி எனக்குள்ளே பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத தாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கைகளை உயர்த்துங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆண்டவரே, என் தலைமையில உங்க கையை வைய ஆண்டவரே, தலைமையில கையை வைய ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தை ஊட்டுங்க ஆண்டவரே, இப்படி வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒரு ராபா எல்லாம் அன்னிய பாஷை பேசுறீங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்னிய பாஷையில பேசுங்க. ஒரு ராபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தில் உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. மென்டல் ஸ்பிரிட் ஆண்டவரே, பலவீனப்படுத்துகிற ஆவி ஆண்டவரே, உடுக்கிற ஆவி ஆண்டவரே, அடிமைத்தனத்தை ஆண்டவரே, விடுதலை இல்லாமல் செய்கிற ஆண்டவரே, கடினமான இருதயமுள்ள ஆவி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல இப்ப ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமத்துல ஹல்லேலூயா. ஒருவேளை செய்வன கட்டுங்க,
மந்திர கட்டுங்க, சூனிய கட்டுங்க, ஜோசியக்காரன் சொன்னதால பாரத்தோடு வந்திருப்பானால் கண்ணை மூடி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஹல்லேலூயா. ஒர்ரா பாபா எல்லாம் நல்ல கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிம்மா கலதா ரபா ரிபா லபா ரபா ரிபா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தில் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே, செய்வன கட்டுகள் ஆண்டவரே, மாந்திரிக கட்டுகள் ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே. ரிம்மா கலதா ரபா ரிபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே அபிஷேகம் ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள வரும்போது ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் மாற ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் மாற ஆண்டவரே. ஆவியே, தூய ஆவியே, கைகளை வச்சு சொல்லுங்க, எல்லா கையில. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. நல்ல சத்தமா கைதட்டு. ஹல்லேலூயா. அந்த சபையிலே தேவன் எழுந்தருளுகின்றார், அந்த சபையிலே தேவன் விடுதலையை கட்டளிடுகின்றார். பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஆண்டவரே, இடத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. தூய ஆவியரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். எங்களுக்குள் விசுவாசத்தை வைத்தவரே, ரட்சிப்பை அளித்தவரே, ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் வாழ்வாதாரமாக மாறினவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். சத்திய ஆவியாகியவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். என்னை குறித்து, கிறிஸ்துவாகிய என்னை குறித்து அவர் மேன்மைப்படுத்துவார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, எவ்ரி இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் லார்ட், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசுவை மேன்மைப்படுத்த மக்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவை முதன்மைப்படுத்துகிற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பலவீனங்களில் எங்களுக்காக ஆண்டவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டபடினாலே, அந்த ஆவியானவரோடு கூட ஜெபிக்கிற ஆண்டவரை கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாமத்தில் நம்முடைய ஊழியக்காராய் ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் சாமி. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு உடைய இரக்கத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தாயும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிற பலத்தையும் பெற்றுக்கொண்டவளாய் திரும்பி போக ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. கைகளை வச்சு ஹல்லேலூயா. God bless you, ma.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருத்தர் வாழ்த்து சந்தோஷமாக நீங்கள் கடந்து செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் bless you. Praise the Lord.